ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். வீட்டில் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவர்களுக்கு என்று ஒரு பர்சனல் பிரச்சனைகளும் அது மட்டுமல்லாமல் யாரிடமும் சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் கூட இருப்பது அனைவருக்குமே இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கும் பெரியவா அவர்களை சந்திப்பதற்காக ஒரு பெண்மணி வந்திருக்கிறாள். அவள் பெரியவாவிடம் எனக்கு இதை போன்று யாரிடமும் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கிறது பெரியவா, அதற்கு நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழிபாடு சொல்ல வேண்டும் பெரியவா என்பது போல அழுது கொண்டே அந்த பெண்மணி பெரியவாவிடம் கேட்டிருக்கிறார். காஞ்சிபுரத்தில் உள்ள மடத்தில் வைத்து அதற்கு அப்புறமாக அந்த பெண்மணியிடம் பெரியவா அவர்கள் ஒரு எளிய பரிகாரத்தை கூறியிருக்கிறார் என்றுதான் நாம் கூற வேண்டும். உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும், பெரியவா அவர்கள் நடமாடும் தெய்வமாக நின்று காஞ்சிபுரத்தில் அவரது மடத்தில் வைத்து எளிய எளிய பரிகாரங்களை அவரை சந்திக்க வந்த அனைத்து பக்தரிடமே கூறியிருக்கிறார். பக்தர்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பெரியவா அவர்கள் எப்பேற்பட்ட எளிய பரிகாரத்தையும் கூறி வருவார். இது உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். மறக்காம நம்ம சேனல்ல அந்த அத்தனை எளிய பரிகாரம் தொடர்ந்து பதிவிட்டு கொண்டுதான் இருக்கிறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை முழுமைக்கும் காணுங்கள். ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் காணுங்கள். அதாவது பெண்கள் யாரிடமும் சொல்ல முடியாத பிரச்சனைகள் நீங்குவதற்கு உங்களது வீட்டிலே நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வர வேண்டும். இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், வீட்டில் இரவு தூங்குவீர்கள் அல்லவா, தூங்குவதற்கு முன்பாக நீங்கள் அமர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது சமணங்கால் போட்டு அமர்ந்து கொள்வார்கள் என்று கூறுவார்கள் அல்லவா, அதை போல அமர்ந்து கொண்டு இதை உங்கள் வீட்டு பூஜையில் நீங்கள் செய்தாலும் சரி, அல்லது நீங்கள் தூங்குவீர்கள் அல்லவா அந்த ரூமிலும் நீங்கள் இதை செய்தாலும் சரி, இதற்கு நீங்கள் உங்களது முழு மனதுடன் இதை நீங்கள் செய்ய வேண்டும். இதை செய்யும் பொழுது இதை நீங்கள் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு செய்தால் மிகவும் நல்லதாங்க. கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு அதற்கு பிறகாக அதாவது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விநாயகருக்குரிய இந்த மந்திரத்தையும் அது மட்டும் அல்லாமல் மங்களகரமான செயல்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு பொருளையும் உங்களது வலது உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு இதை நீங்கள் சொல்லி வர வேண்டும். அதாவது எலுமிச்சை பழத்தை தாங்க நீங்க எடுத்துக்கணுமா. இரவு தூங்கும் பொழுது இந்த எலுமிச்சம் பழம் இருக்கும் அல்லவா, கரும்புள்ளிகள் இல்லாத நல்ல ஒரு எலுமிச்சம் பழத்தை யாருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிறதோ அவர்களை கடைக்கு சென்று வாங்கிவிட்டு அவர்கள் இரவு தூங்குவதற்கு முன்பு இதை நீங்கள் செய்து வர வேண்டும். அதை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்றால், கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து விட்டு அதற்கு பிறகு வலது உள்ளங்கையில் இந்த எலுமிச்சம் பழத்தை வைத்துக் கொண்டு உங்களது இரு கண்களையும் மூடிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது உங்கள் மனதிற்குள்ளேயே நீங்கள் கூறி அது அனைத்துமே பிரச்சனைகள் தீர்வாகிவிடும், சரியாகிவிடும் என்று எங்களுக்கு தெரியும் என்று விநாயகரிடம் நீங்கள் இதை செல்ல வேண்டும். ஏனென்றால் விநாயகரிடம் இதை நீங்கள் கூறுவதனால் விநாயகர் தான் அதாவது பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ப்பதற்கு முதன்மை கடவுளாக விளங்குவாராம். எனவே விநாயகரிடம் நீங்கள் இதை சொல்லி கூறி வர வேண்டும். இதை நீங்கள் 3 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமை இதை நீங்கள் தொடங்குகிறீர்கள் என்றால் புதன் வியாழன் வரை செய்துவிட்டு அதற்கு அப்புறமாக வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்ததும் குளித்து விட்டு வீட்டிலோ அல்லது வீட்டில் விளக்கேற்றி விட்டு முடிந்தால் விநாயகர் கோவிலுக்கும் ஒரு விளக்கை போட்டுவிட்டு நீங்கள் இந்த எலுமிச்சம் பழத்தை உங்களது வீட்டிற்கு அருகில் ஏதாவது ஓடுகின்ற தண்ணீரிலோ அல்லது குப்பை கிடங்கள் எதுவாக ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் சென்று இந்த எலுமிச்சம் பழத்தை தலையை சுற்றி நீங்கள் எரிந்துவிட வேண்டும். அப்படி நீங்கள் செய்வதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தரித்திரங்கள், பீடைகள், உங்களை பிடித்த பிரச்சனைகள் என எதுவாக இருந்தாலும் சரி அது அனைத்துமே நீங்கி விடுவோம். மறக்காமல் இதை செய்து வாருங்கள். நீங்கள் செவ்வாய்க்கிழமை இதை செய்துவிட்டு அதற்கு பிறகாக நீங்கள் தூங்குவதற்கு முன்பு அதை உங்கள் தலையணையில் வைத்து தூங்க வேண்டும். தூங்கிவிட்டு காலை எழுந்தவுடன் அது யாருக்கும் தெரியாமல் அந்த எலுமிச்சம் நீங்கள் எடுத்து உங்களது வீட்டில் எங்காவது வைக்க வேண்டும். இதே போன்று 3 நாட்கள் செய்து விடுங்கள். அதுக்கப்புறமாக வெள்ளிக்கிழமையில் காலை எழுந்தவுடன் இவ்வாறு தலையை சுற்றி எறிவதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்களது தலையை விட்டு சென்று விடும் என்பது போல பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மறக்காமல் நீங்களும் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்து வாருங்கள். உங்களிடம் யாராவது அதாவது பிரச்சனைகள் இருக்கிறது என்று கூறிவிட்டு அதை என்ன பிரச்சனை என்று கூறாமல் இருப்பார்கள் அல்லவா, அவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியாக இவர்களுக்கு இருக்கட்டும். உங்களுக்கு இதை போன்ற பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய அனைத்து மகிமைகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெரியவா பற்றிய அனைத்து நடமாடும் தெய்வமாக நின்று அவர் கூறிய அனைத்து எளிய எளிய பரிகாரங்களும் தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவிட்டு கொண்டே இருக்கிறோம். மறக்காம அதையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. நல்லதே நினையுங்கள், உங்களது வாழ்க்கையும் நன்றாகவே இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.